அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 43வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, அதாவது நடுமலையின் உச்சியில் சென்றி புகை மேலே வந்துட்டு இருந்துச்சு. அதை தேக்கன் பார்த்தாரு. அங்கே யார் சென்றி புகை போட்டா அப்படின்னு பார்த்தா நம்ம பாரி போட்டார். இப்போ இங்கேயும் இவர் சென்றி புகை போட்டதும் யார் வந்தா அப்படின்னா அந்த பழையன் வந்தார். யார் சென்றி புகை போட்டாங்களோ அப்படின்னு பயந்து இப்போ நம்ம பரம்பின் ஆசானும் பரம்பின் தலைவனும் சேர்ந்து சென்றி புகை போடுற நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வருத்தத்தோட அந்த அத்தியாயத்தை நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். இனி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நல்ல முழு நிலவு கழிந்து 2 நாள் ஆயிடுச்சுங்க. நிலவின் ஒளியை அப்படி கூடி நிற்கும் கருமேகங்கள் அப்படி முழுமையாக மறைச்சிருந்துச்சு. கடும் இருட்டுக்கு நடுவில் இங்கும் அங்குமா மின்னல் கூட அப்படியே வெட்டி வெட்டி சரிந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களே. நம்ம தேக்கனும் வேட்டூர் பழையன் இருக்கார்ல, அவர் கூட சில வீரர்கள் வந்தாங்களா, அவங்க அப்புறம் கீதானி அளவன் இவங்க எல்லாரும் நடுமலையில் இருந்த பாரி சென்று புகை போட்டார் இல்லையா, அங்கே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த மாணவங்களுக்கு சில மருத்துவங்களை செஞ்சுட்டு குகை ஒன்றில் தங்க சொல்லிட்டு வர்றாங்க. நடுமலையிலிருந்து சென்றி புகை மேலேறியதை பார்த்து காட்டுக்குள்ளே இருந்த 4 பேர் ஏற்கனவே பாரிட்ட சேர்ந்துட்டாங்க. அதாவது காட்டுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னடா யாரோ சென்றி புகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரிக்கு பக்கம் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. காயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம தேக்கனை பாரி எதிர்பார்க்கலைங்க. ஆனால் அவரோ வேட்டூர் பழையனையும் சேர்த்து அழைச்சி வந்தது கொஞ்சம் வியப்பாக இருக்கும் இல்லையா, வியப்பாக இருந்துச்சு. அடல் இருளுக்குள்ள மழை நல்லா கொட்டி தீர்க்க போகுது. இடியோசையும் வெட்டு மின்னல் ஒளியும் காட்டு அப்படியே மிரட்டிட்டு இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை கசப்பினும் கொடியது தானே. அதை விழுங்கவோ கரைக்கவோ முடியாது. சில கனிகள் வேட்டூர் பழையன் கொடுத்த பிறகு மாணவர்களின் தொண்டைக்குழியில் இருந்த கசப்பை கொஞ்சம் மாற்றி இருக்குங்க. ஆனால் பெரியவர்களின் உடல் முழுவதும் அது ஏறி இருந்துச்சு. ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் விழுங்க முடியாத கசப்பை வழங்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இவங்க பேச பேச அவர்களுக்குள் மாணவர்களுக்கு சுரந்ததை போல கசப்பு சுரந்துட்டே இருந்துச்சு. சகித்து கொள்ளவே முடியாத கசப்புங்க. தேவவாக்கு விலங்க கண்ணெதிர தூக்கிக்கிட்டு ஓடுறத பற்றி பேசுகிறத கொடுங்கசப்புன்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும். இந்த மலைத்தொடரின் அமைப்பை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிறதும், கொற்றவை கூத்துக்களத்திலிருந்து நடுமலை வர அவங்க ஓடி வந்த வழித்தடத்தின் வழியே அறிய முடிஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் எவ்வளவு கொடும் காட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு வெளியேறக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அப்படிங்கிறதும் அந்த வந்த வழித்தடத்திலிருந்தே யார் அறிஞ்சுக்கிட்டா, நம்ம பாரி நல்லா அறிஞ்சுக்கிட்டாருங்க. யார் இவங்க, எத்தனை பேர் வந்துள்ளாங்க, இந்த திசையை நோக்கி போனால் எந்த நாட்டை அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. யார், வேட்டூர் பழையன் நம்ம தேக்கன்ட்டையும் பாரிக்கிட்டையும். அவங்க ஓடிக்கொண்டிருக்கும் திசையை வச்சு அவர்களின் நாட்டை நம்மளால் கண்டறிய முடியாது. அவங்க எளிமையானதும் சரியானதுமான திசை வழியை தேர்வு செஞ்சு ஓடலை. எந்த வழியில் ஓடினாலும் இலக்கை அடையணும் அப்படிங்கிற உறுதியோடு தான் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் சொல்கிறாரு, எந்த ஒரு வேந்தனின் கட்டளைக்காகவும் இவங்க இந்த பணியை செய்யலை. போர் வீரர்கள் இவ்வளவு உறுதிப்பாட்டை ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. இப்போ தேக்கனுக்கும் அதே போல் தோணுதுங்க. கண்களில் இருந்த ஆவேசம் எந்த கணத்துலையும் தேக்கனுக்கு குறையவில்லை. ஏன்னா அவர் தானே கண்ணார பார்த்தாரு அவங்களுடைய வலிமையை. எல்லாத்தையும் தகர்த்தெறியும் வலிமையும் உறுதியும் கொண்டவர்கள். இப்போ நான் என் கண்ணால் பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரி வியப்பாக அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த கூட்டத்தில். வேட்டூர் பழையனோ பேசப்படும் சொற்களின் வழியாக அவர்களின் வேகத்தையும் திறனையும் மனசுக்குள்ளே அவரே உருவகித்துட்டார். இப்போ நம்மளே ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்படித்தான் தேக்கன் இருப்பார், இப்படித்தான் வேட்டூர் பழையன் இருப்பார், பாரி இப்படித்தான் இருப்பார், நம்ம மனசுக்குள்ளே கற்பனையாக உருவகம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அவரும் நினச்சிக்கிறாரு, ஓ இவ்வளோ வலிமையானவங்களா, கூடையை தூக்கிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேருந்து தேவவாக்கு விலங்க கடத்திட்டு ஓடுனாங்களா அப்படிங்கிற மாதிரி அவரே எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிறாருங்க. பாரியும் தேக்கனும் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளோ வலிமை மிக்க வீரர்களை ஒன்றும் செய்யாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வேட்டூர் பழையனுக்கு தோணுதுங்க. நடுமலைக்கும் கடைசி மலையான காரமலைக்கும் இடையில 3ஆம் சரிவில் இருக்கும் காற்றாறு சொன்ன இல்லையா, காட்டு ஆறு, அதுக்கு நடுவில் அவர்களை தாக்கும் புதியதொரு தாக்குதல் முறையை நம்ம வேட்டூர் பாளையன் சொல்கிறாருங்க ஒரு அறிவுரை மாதிரி.
அவங்களுடைய உடலின் வடிவத்தையும் வலிமையும் சிந்திச்சோம் அப்படின்னா தண்ணீர் தான் இயல்பிலேயே அவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஏதுவான இடம். அவர்களின் பலத்தையே பலவீனமாக மாற்றக்கூடியது தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேட்டூர் பாளையன் சொல்கிறாருங்க. நீரின் வேகம் வலிமையாக இருந்தால் மட்டும் அது உதவி செய்யும், இல்லை அப்படின்னா மிக எளிதில் அந்த திட்டத்தை அவர்களால் முறியடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தேக்கன் மாற்று கருத்து சொல்கிறாரு. வேறு வழி என்ன அப்படின்னு சிந்திக்கும் போது நம்ம பாரி சொல்கிறாரு, நடுமலையிலிருந்து காரமலை வர அவர்களை குறுக்கீடு செய்ய வேணாம், ஓடட்டும், நல்லா ஓடட்டும். அவங்கள்ட்ட வந்தவங்க இன்னும் எத்தனை பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க எல்லாரும் ஒன்றிணைவாங்க இல்லையா? அப்போ நம்ம தாக்குதலை தொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாருங்க. இப்படி சொன்னதும் நம்ம தேக்கனும் வேட்டூர் பாளையனும் கொஞ்சம் அதிர்ந்து போய் அமைதியாகிறாங்க. காரமலையை தாண்டிட்டா சில இடத்துல 1-2 குன்றுகள்லாம் இருக்குங்க, சில இடத்துல அது கூட இருக்காது. ரொம்ப எளிதாக சமதள காடுகளுக்குள்ளே நல்லா நுழைஞ்சு போயிடலாம். அதனால பாரி சொல்கிறது ஆபத்தான திட்டமாக அவங்களுக்கு தோன்றுது. அப்படிலாம் நம்ம பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த திட்டத்தை கொண்டும் நம்மளால் அவங்கள வளைக்க முடியாது. அடிப்படையில் அவங்க எத்தனை பேருங்கிறது தெரியாமல், எந்த திசையை நோக்கி ஓடுறாங்கங்கிறது தெரியாமல் காட்டுக்குள்ளே அவங்கள நம்ம வீரர்கள் மறித்து தாக்குறது கடினம் இல்லையா? கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருங்களே. நீங்கள் சொன்னபடி இரத்த சிலந்திகள் கீழ் இறங்குவதற்குள் புதரை விலக்கி அந்த இடத்தை கடந்திருக்கிறாங்க அப்படிங்கிற போது அது எளிதான செயல் கிடையாது. அதை விட அடர் கானகம் வேறு எதுவுமே கிடையாது. அதையே ஊடறுத்து வெளியே வந்திருக்காங்க. இனி அவங்க பச்சை மலைத்தொடரின் எந்த ஒரு காட்டையும் எளிதில் கடந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரி சொல்கிறது நம்ப முடியாது, ஆனால் நம்பியே ஆக வேண்டியதா அந்த இடத்துல நம்ம வேட்டூர் பாளையனுக்கு தோணியிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை இறங்க போகுது அப்படிங்கிறது மட்டும் அவங்க உணர்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இடி சத்தம் கேட்குது, மின்னல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு மின்னிட்டே இருக்குது. அவங்களால குத்துக்கல் பள்ளத்தாக்கில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மண்ணோட சரிவும் இறங்கியோடும் தண்ணீரின் வேகமும் யாரையும் இழுத்துட்டு போயிருங்க. அதனால இன்னைக்கு இரவு முழுவதும் அவங்க ஏதேனும் ஒரு இடுக்கில் தான் தங்கணும். மழை நின்ன பிறகு நாளைக்கு காலையில் தான் அவங்க இறங்க தொடங்கணும். பகல் முழுவதும் இறங்குனா மாலை நேரத்தில் அடிவாரத்தில் அடைஞ்சிடலாம். மண் நல்லா ஈரமாயிருச்சு அப்படின்னா நேரம் இன்னும் அதிகமாகும். அதன் பிறகு அவங்க எவ்வளோ வேகமாக ஓடினாலும் காரமலையை அடைய அடுத்த நாள் உச்சி பொழுத கடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாரு. ஆனால் நாம் இப்போது இங்கிருந்து ஓடை செருவின் வழியே நடக்க தொடங்கணும் அப்படின்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் நமக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நாளைக்கு மாலைக்குள்ள காரமலையின் உச்சியை நம்ம அடைஞ்சிடலாம். ஒரு முழு இரவு நம்ம முன்னேறி சென்று விடுவோம். அங்கிருந்து தாக்கும் திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாங்க. நீண்ட நேரம் அமைதியாகவே இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த தேக்கன் இப்போதும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார். ஆனால் இவ்வளவு நேரம் உரையாடிட்டு இருந்த வேட்டூர் பாளையனும் மறுமொழி எதுவுமே கூறாமல் அவர் கூட இந்த நேரம் கொஞ்சம் அமைதியாகிறாருங்க. பாரி கொஞ்சம் பாளையனை அப்படி உத்து பார்த்துட்டு இருக்காரு. என்னடா நம்ம சொல்கிறோம், இவங்க என்னமோ அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பதில் சொல்ல காணா அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தி சொல்லிட்டு திரும்பி பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி அவர் முகத்தை அப்படி திரும்பி பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம பாளையன் சொல்கிறாரு, எல்லாருமே எதிர் திசையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவங்க புரியாத மாதிரி நிற்கிறாங்க. பாளையன் சொல்ல வர்றது புரியலை, சரிங்களா? அப்படித்தானே, நமக்கு கூட புரியலை. பாரியின் முகம் அறிந்து பாளையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேற்கு திசை காடுகளில் பரம்பு நோக்கி படைகளை நகர்த்த பாதை அமைச்சிட்டு இருந்தாங்க சேரன் நாட்டார்கள், சரிங்களா? நாமும் ரொம்ப தீவிரமாக அதை கண்காணிச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேரெதிராக கிழக்கு திசையிலிருந்து பரம்புக்குள்ளே நுழைஞ்சு கொற்றவியின் கூத்துக்களை வரை இவங்க வந்திருக்காங்க பாருங்க. நமது கவனத்தை திருப்பி அதற்கு நேர் எதிர் திசையிலிருந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதே போன்ற சூழ்ச்சி தான் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த செயலின் பின்னணியில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே சேரர்கள் படை தாக்க போகுது. அதாவது இந்த கோளூர் சாத்தனின் கையை வெட்டினதுனால குடநாடு குட்டநாடும் சேர்ந்து நம்ம நாட்டை தாக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினாங்க இல்லையா? அவங்க எங்கே பாதுகாப்பை ஏற்படுத்தினாங்களோ வீரர்கள்லாம் அனுப்பி அவங்களுக்கு எதிர் திசையில் தான் இவங்க உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அது மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம் இவன் இந்த திசையில் தான் ஓடுவான் அப்படிங்கிற மாதிரி, இவன் இதுக்கு நேர் எதிர் திசையில் ஓடி வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி நம்ம பாளையனுடைய கேள்விங்க. யாருமே மறுப்பு எதுவுமே சொல்லாமல் அவர் சொல்கிறத கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தேவவாக்கு விலங்க வச்சு என்ன செய்ய முடியும்? அதுக்காக இதுக்கு இப்படி உயிரை கொடுத்து இவங்க ஓடிட்டு இருக்காங்க.
அப்படின்ற மாதிரி நம்ம பாளையன் கேட்குறாரு. தேக்கனுக்கும் அதே கேள்விதான். உடனே கொஞ்ச நேரம் அமைதியாயிடுறாங்க. மறுபடியும் பாளையன் சொல்கிறாரு, அவர்களின் தேவை அந்த விலங்கு கிடையாது, அதை கவர்ந்து நம்ம இழுக்க பார்க்குறாங்களோ அந்த விலங்குக்காக பரம்பு மலையை விட்டு சமதளத்தில் இறங்க போகும் மனிதனே அவர்களின் இலக்கு அப்படின்னு நம்ம பாளையன் சொல்கிறாரு. அவன் யாரை சொல்ல வர்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம தேக்கன். இவ்வளவு தொலைவு மலையில் ஓடியவர்களை விட காரமலையில் மறைந்திருப்பவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கணும். நாமும் ஆயத்தமாக அவர்களை அங்கு எதிர்கொள்ளும் போது நம்ம கை அருகிலிருந்து நழுவி அவங்க மலையை விட்டு இறங்க போகிறாங்க. பரம்பின் தேவவாக்கு விலங்கு நழுவி போவதை அனுமதிக்க முடியாத நாம தாக்குதலின் தொடர்ச்சியாக நம்ம அறியாமலே மலையை விட்டு நழுவி சமதள காட்டுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். அங்கே நம்ம சூழ அவங்க நல்லா திட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பாளையன் சொல்கிறாருங்க கணிச்சு. அவர் சொல்கிறத சட்டுன்னு மறுத்து விடும் நிலை இப்போதைக்கு இல்லை. உடன் நின்றிருந்த வீரன் கொஞ்சம் தயக்கத்தோடு கேட்குறான். அது கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா 3 பேர், அவங்கள. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் பரம்பை இவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு இவ்வளவு துல்லியமாக திட்டமிடும் அளவுக்கு யாருக்குத்தான் அப்படி துணிவு வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். யாருக்கு துணிவு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கோ துணிவு இருந்திருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நம்ம பாளையன் சொல்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பாரிட்ட கேட்குறாங்க. நடுமலைக்கும் காரமலைக்கும் இடையிலேயே அவர்களை அழிச்சாதான் உண்டு. எக்காரணம் கொண்டும் காரமலையின் மீது ஏற அவங்கள நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு பாளையன். அதற்கு வாய்ப்பில்லை, நம்ம நின்று திட்டமிட முடியாது, ஓடிக்கொண்டே தான் நம்ம திட்டமிட்டுக்கிட்டு இருக்கணும். இங்கே நின்றுட்டு நம்ம இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க கடந்து போயிடுவாங்க அப்படின்னு 2 பேருடைய ஓட்டம் வேகத்தில் இடைவெளி தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்க ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஓடக்கூடியவங்க தான் வேகமாக இவங்க நம்ம எல்லாருமே, ஆனால் தவறான வழியில் ஓடிட்டுருப்போம். நம்ம சரியான வழியில் ஓடுனா மட்டும்தான் அவர்களின் வேகத்தை எளிதாக கடந்து முன்னிலையை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி வேட்டூர் பாளையன் சொல்கிறாருங்க. சரி, நாம் காரமலையில் விரைவில் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க சேர்றதுக்குள்ளே நம்மால் எவ்வளோ வீரர்களை திரட்டிட முடியும் அப்படின்னு மறுபடியும் பாளையனுக்கு கேள்வி வருதுங்க. போரிட புதிதாக வீரர்கள் தேவையில்லை, இங்கு இருப்பவர்களே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாரு. சரி, அவனுடைய சொல் தேக்கடையும் பழையனையும் கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. பதற்றத்தில் பாரி நிதானம் தவறி பேசுகிறானா? அவங்க அவ்வளவு வலிமையானவங்க, நம்ம 3 பேர், இந்த 3 வீரர்கள் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கேள்வி. மறுபடியும் இல்லை பாரி, நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாரி உதிர்க்கும் சொற்கள் பரம்பை போல் நிலை கொண்டதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அது ஒருபோதும் உதிராது, எந்த சூழலிலும் பாரி பொறுமை இழப்பவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தோணுது. இவன் சொல்கிறான்னா கண்டிப்பாக காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேக்கனுக்கும் பாளையனுக்கும் தோணுது. ஆனால் இப்போதைக்கு இவன் சொல்கிறத கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத குழப்பமாகவும் இருந்திருக்குங்க. பாரி கூட இப்போ குழம்பி தானங்க இருக்காரு. அவரே அந்த சென்ட்ரிப்புகை போட்டிருக்காரு, வலிமையான வீரர்களை நம்ம தாக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த வீரர்கள் போதும் அப்படிங்கிறது தான் அவங்களால நம்ப முடியலை. இப்போ நம்ம பாரி சொல்கிறாரு, எனக்கு வீரர்கள் தேவையில்லை, காட்டுக்குள்ளே எதிரிகளின் நகர்வை உணர்த்தும் அடையாளக்காரர்கள் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாருங்க. அவர்களை வழக்கமான தாக்குதல் முறைகளால் ஒன்றுமே செஞ்சிட முடியாது. அவர்களை அழித்து தேவவாக்கு விலங்கை காப்பாற்ற வேறு வழிமுறையை தான் நம்ம பின்பற்றணும். அதை பற்றி நான் சிந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. பாரியின் குரலில் இருந்த உறுதி, எதிர்கேள்விக்கான இடம் எதையுமே அவங்க விட்டு வைக்கலைங்க. ஆனாலும் பாளையன் கேட்குறாரு, சரி, நம்ம யாரிடமும் போர் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, வீரர்கள் கூட வேட்டைக்கு பயன்படுத்தும் எளிய வகை விற்களைத்தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீ இவ்வளவு உறுதி கொண்டு சொல்வதால் நான் ஏற்றுக்கிறேன். ஒருவேளை அவங்க தேவவாக்கு விலங்கு தூக்கி கொண்டு சமதள காட்டுக்குள்ளே நுழையும் சூழல் வந்துச்சு அப்படின்னா பரம்பை விட்டு நீ கீழே இறங்கக்கூடாது, நாங்கள் பின்தொடர்ந்து தாக்கி அதை கைப்பற்றோம் அப்படின்ற மாதிரி அவர் வேட்டூர் பாளையன் சொல்லிடுறாங்க. தேக்கனும் சேர்ந்து சொல்லிடுறாங்க. இந்த உறுதியை அளிப்பதன் மூலம் எனது உறுதியை கேள்விக்குள்ளாக்க விரும்பலை. அவர்களால் ஒருபோதும் பரம்பின் எல்லையை தாண்ட முடியாது. பாரியின் சொல் பாறையில் அப்படி நிலை கொண்டது. அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி உறுதிமொழியை நான் கொடுக்கணும்னு தேவையில்லை, அவங்க இறம்ப விட மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இடியோசையில் திசைகள்லாம் நடுங்குதுங்க, மழை கூட இறங்கிருச்சு.
வெட்டும் மின்னொலியில காட்டின் மேற்கூரை அப்படி கலன்று விட்டது போல தெரிஞ்சிச்சுங்க. தேவவாக்கு விலங்கு அப்படிங்கிறது கொற்றவையின் குறி சொல்லும் ஒரு குழந்தைங்க. அதை எதிரியிடம் பறி கொடுப்பது நமது உயிரை கொடுக்கறதுக்கு நிகர், ஒருபோதும் அது நிகழாது அப்படிங்கிற மாதிரி பாரியின் குரல் இடியோசையை விட ரொம்ப சத்தமா அந்த இடத்துல சொல்றாரு. என்னுடைய குழந்தைகளை யார்கிட்டையும் நான் பறி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. எதிரிகளை அழிக்கும் பணி பாரியினுடையது தான். அவங்க எந்த இடத்துல காரமலையை கடக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டடைவதும் அங்கிருந்து அவர்கள் போகும் வழியை தெளிவாக தெரியப்படுத்துவதும் தான் மற்றவர்களுடைய வேலை. அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் எதிரியை அழிக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாரி. இருப்பவர்களை 2 கூறாக பிரிக்கிறாங்க. பாரி தன்னுடன் யாரை கூட்டிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதானி இருக்கார்ல, கீதானியையும் அளவனையும் வச்சுக்கிறாரு. வந்த வீரர்களில் அம்பு எய்வதில் சிறந்த 2 பேரை உடனடிச்சுக்கிட்டாரு. மற்ற எல்லாரையுமே இன்னொரு குழுவாக்கிடுறாங்க. அவர்களுக்கான பணி உறுதியானவுடன் அவங்க நடுமலையின் தென்புறம் நோக்கி புறப்பட தொடங்குறாங்க. பாரி வடதிசையை நோக்கி புறப்படுறாரு. காட்டில் வீறு கொண்ட மலை அடிக்கும் போது நிலம் பார்த்து ரொம்ப கவனமாக தான் அடி அடித்து வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சறுக்கிக்கிட்டு போய் கீழே தான் விழுகணும். நீரும் நிலமும் மனிதனை விழுங்கிவிடுங்க. ஆனால் இப்போது நடப்பது வேற. மின்னலை கைகோலா கொண்டு நடக்கும் மனிதர்களை காடு பார்த்துட்டே இருக்குது. தங்கள் தோளில் பட்டு தெரிக்கும் நீர்த்துளி மண்ணில் விழும் முன் மறுகுன்று கடக்க அவங்க முயன்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. தேக்கனும் வேட்டூர் பழையனும் உடன் வந்த 4 வீரர்களும் தென் திசை நோக்கி விரைகிறாங்க. அதிகாலைக்குள்ள குடிமனூரை அடைஞ்சி ஆகணும். அங்கே தான் கூவல் குடியினர் இருக்காங்க. இந்த ஆண்டு நடந்த கொற்றவை கூத்துல 8ஆம் நாள் விழா கூவல் குடியினருடையதுங்க. கூவல் குடியினர் இயற்கையின் ஆதி மைந்தர்கள். தவளையை வழிபடுறவங்க. தவளையின் குரவலையிலிருந்து எழும் ஓசை அந்த பறையின் அதிர் ஓசையையும் விஞ்சக்கூடியதாங்க. அதனால தான் தவளையை ஓசையின் அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அழைப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கதையாக நடக்கும் இல்லையா, அந்த கதை தான் இன்னைக்கு நடக்க போகிறது 8ஆம் நாள் திருவிழாவாக அந்த கூவல் குடியினுடைய கதை அங்கே நடந்துட்டு இருக்குங்க. அளவு சிறுத்த இடியை அடித்தொண்டையில் வச்சு இரவெல்லாம் கக்கி கொண்டே இருக்கும் உயிரினம் எதுங்க? அதாவது தவளை தான். அந்த மழை வந்துச்சு அப்படின்னா கத்திகிட்டே இருக்கும் இல்லையா, நைட்டு ஃபுல்லாக கத்தும். அது மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும். களைப்பின்றி ஓசையை எழுப்பிக்கிட்டே இருக்கிறதுல தவளைக்கு நிகரான உயிரினம் எதுவுமே கிடையாதுங்க. கூவல் குடியினரும் அது போல தாங்க. அவர்களின் குரல்வள இடியோசைக்கு நிகரானது மட்டுமல்ல, இலைப்பாறுதல் அற்றதுங்க. எவ்வளவு பெரிய மலைத்தொடரையும் ஒலி குறிப்புகளை வச்சு இணைத்து விடும் ஆற்றல் அவங்களுக்கு உரியது. மலையில் ஓசை எழுப்பும் பெருங்கருவி காரி கொம்பு தான். எல்லா மலையூர்களிலும் அது இருக்குங்க. அதை எளிதாக எடுத்து ஊதவே முடியாது. அதை ஊத மிகச்சிறந்த பயிற்சி வேணும். முழு வலிமையோடு ஊதினா மலை முழுவதும் அந்த சத்தம் எதிரொலிக்கும். ஒரு முறை ஊதுவது இரட்டித்து ஊதுவது என்ற 2 முறைகளால் மலை மக்கள் தங்களின் குறியீட்டு முறையை பயன்படுத்துவாங்க. இதிலிருந்து சற்றே மாறுபட்டவர்கள் பரம்பின் மக்கள். அவர்கள் காரிக்கொம்பை சிறப்பாக பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை நிலை கொண்ட ஊர் இருக்கும் இடத்துல தான் பொதுவாக பயன்படுத்த முடியும். காட்டுக்குள்ளே உள்ள ஒரு மனிதன் உதவி தேவைப்பட்டால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிந்திச்சு அந்த சென்றிக்குடியை கண்டறிஞ்சாங்க இல்லையா. காரிக்கொம்பை தூக்கி ஊதுறதுக்கு பயிற்சி தேவை. அப்போதான் அது தொலைவுக்கு கேட்கும். ஆனால் சென்றிக்குடியால் புகை போடுதல் அப்படிங்கிறது ரொம்ப எளிது. டக்குன்னு எடுத்து பற்ற வச்சிடலாம். இங்கே உங்களுக்கு ஆபத்து, நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புகையை பார்த்துட்டு நீளம புகையில் வந்துடுவாங்க. சிறுவர் கூட தனக்கு உதவி தேவை அப்படின்னு காட்டோட இன்னொரு திசையில் இருப்பவர்களுக்கு தெரிவிச்சிட முடியும். அவ்வளவு எளியது அந்த சென்றி புகை போடுறது. சிறந்ததும் கூட, அதில் பிரச்சனையே இல்லை. புகையை பகலில் மட்டுமே பயன்படுத்த முடியும். அதுவும் மழைக்காலத்தில் மேகங்கள் திறந்துருச்சுன்னா அதுவும் மறைஞ்சிரும், தெரியாது. மேலதாள ஓசை, காரிக்கொம்பு, சென்றி புகை என உதவி கேட்கும் வழிமுறைகள் பல இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் நிறை குறைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த கருவிகள் எதுவுமே கூவல் குடியை சேர்ந்த ஒரு தனி மனிதனுக்கு இணையாகாதுங்க. அவங்க இடியை விழுங்கி இரவெல்லாம் கக்கி கொண்டிருக்கிறவங்க. பழுத்த கனியை பாறையில் எரிந்து தெறிக்க விடுவதை போல ஓசையை காற்றுடன் மோதிவிட்டு தெறிக்கக்கூடியவங்க. நம்மளுடைய அடி நாக்கை அப்படி மடித்து எழுப்பு மொழியால் காட்டுக்கே ஓலி வேலி. அதாவது அந்த சத்தம் அவ்வளோ சத்தமாக இருக்குமாங்க அவங்க கத்தும்போது. அவர்களின் இருப்பிடமான குடிமனூரை நோக்கி தென்புறம் போகுமா. தேக்கனுடைய தலைமையிலான குழு இப்போ வேகமாக போயிட்டுருக்கு. அங்கே கொட்டும் மலையில் மிக மெதுவாக நடந்து போகிறாரு நம்ம பாரி. அவனுக்கு நிறையவே நேரம் இருந்துச்சு. கீதானியும் அளவனும் கடந்த 2 நாளாக ஓடிய ஓட்டத்தை அவன் நல்லா பார்த்துட்டே தான் வந்தார். யார்? நம்ம பாரி.
அது மட்டும் கிடையாதுங்க, எதிரிகளின் தாக்குதலாலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு, தொண்டை கசப்புக்கு வேட்டூர் பாளையம் மாற்று மருந்து வேற கொடுத்தாரு. அதனால தான் இப்போது அவர்களால் கொஞ்சம் இயல்பாக இருக்க முடியுது, இல்லைன்னா ரொம்ப பாவங்க. இந்த நேரம் அவர்கள் குரல் நாளங்களுக்கு பிச்சு எரிய ரொம்ப நேரம் பிச்சு எரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். இப்போ அதெல்லாம் தோணலை. பாரி 2 பேரையும் பக்கத்தில் அப்படியே அரவணைத்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு மெதுவாக. மற்ற வீரர்கள் எல்லாருமே வந்து ஆவேசத்தோடு போயிட்டுருக்காங்க. காட்டோடையில் பெருகும் அந்த நீர் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. இடியும் மின்னலும் பாறையெங்கும் அப்படியே விழுந்து சரிஞ்சிட்டே இருக்குது. மலையோசை வேற கேட்குது. விலங்குகள் வேற அப்படியே அங்கங்கே பார்த்திங்கன்னா பம்மி அப்படியே படுத்து போய் கிடக்கு. நீரின் விதவிதமான ஒலிகளால் காடு அப்படியே நிறைஞ்சு கிடக்குங்க. ஒலிக்கீற்று மெல்ல பரவ தொடங்கின போது நாய்வாய் ஊற்றுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. மழை சற்று முன்னர் தான் நின்றுச்சு. உடல் மேல் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுது. காரமலையின் அடிவாரம் செல்ல இன்னும் கொஞ்சம் தொலைவு தாங்க இருந்திருக்கு. கிழக்கு திசை வெளிச்சம் காரமலையின் மேலிருந்து அப்படி வலிய தொடங்குது. பாரியின் கண்களுக்கு தூரகன்ற உடைமரம் ஒன்று கண்ணில் தெரியுது. அதை பார்த்ததுமே அதே இடத்துல நின்றுறாரு. ஏன் நின்னாரு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க எல்லோருமே அதே இடத்துல நின்றுறாங்க. இந்த மரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. பாரி வீரர்கள் 2 பேரையும் பார்த்து சொல்கிறான், உடைமுற்களை, அதாவது உடைமுற்களை கை நிறைய ஒடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தில் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக ஒடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வீரர்கள் 2 பேருமே முள்ளொடிக்க வேகமாக போகிறாங்க. யார்? நம்ம அளவனும் கீதானியும். அளவனையும் கீதானியும் அந்த பாறையின் மீது உட்கார சொல்கிறாரு. நீங்கள் போக வேணாம், அதாவது அந்த 2 வீரர்கள், இன்னும் 2 வீரர்கள் அழைச்சிட்டு போனாங்க இல்லையா, நல்ல வில் அம்பு விடுவாங்கள்ல, அப்படி பார்த்து கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அவங்கள ஒடிச்சிட்டு வர சொல்கிறாரு. சரின்னு நம்ம பாரி சொல்லிட்டாருன்னு அந்த பசங்க போய் அந்த பாறையில் உட்காந்துடுறாங்க. முள்ளை ஒடிச்சு என்ன செய்ய போகிறாரு பாரி அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருது வீரர்களுக்கு. இருந்தாலும் சொன்னதை செய்யணும் இல்லையா, அவங்க போய் ஒடிக்கிறாங்க. மிக கவனமாக வந்து முள்ளை ஒடிக்கிறாங்க. பாரி அளவனை கூர்ந்து பார்த்துட்ருக்காரு. அளவனின் கவனம் உடைமரத்தில் இருந்தால் அவன் பாரியை கவனிக்கலை. கீதானி காலால் மெல்ல அப்படியே தட்டிய பிறகு தான் கவனிக்கிறாரு. உன்னை தான் பார்த்துட்ருக்காரு பாரி அப்படிங்கிற மாதிரி தட்டினதோட நம்ம அளவன் மறுபடியும் பாரியை பார்த்துடுறாரு. கீதானி சொன்னதோட சிறுத்து கிடக்கும் உடைமர புதருக்குள்ளே கொம்பேரி மூக்கன் கிடைக்குமே, உன்னால் பிடித்து வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு பாரி. உடனே ஒன்றுமே சொல்லலை நம்ம அளவன். முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கொம்பேரி மூக்கன்கிற பாம்பு இருக்குல்ல, அதை நான் பிடிச்சிட்டு வருவேனே அப்படின்றான் அந்த பையன். சரி பிடித்து வா பார்ப்போம் அப்படின்னு பாரி சொல்லிடுறாரு. அளவன் கீதானியை துணைக்கு அழைச்சிக்கிறாரு. அந்த களி ஒன்றை எடுத்துக்கிட்டு புதரின் ஒரு பக்கத்தை அசைக்க சொல்லி மறுபக்கத்தில் நின்று கவனிக்கிறாங்க. கொம்பேரி மூக்கன் கொப்புகளை விட்டு மறு கொப்புக்கு மிக வேகமாக பயணிக்கக்கூடியது, வேகமாக பாஞ்சு போயிடும். பிடிக்கிறது எளிதே கிடையாது. பார்த்த கணத்தில் வந்து அது கடந்து போயிடும், டக்குன்னு மறைஞ்சிடும், வேகமாக போயிடும். கீதானி ஒவ்வொரு புதராக போய் அசைக்கிறாரு. அளவனின் கண் அப்படி கூர்மையாக கொம்பேரி மூக்கன் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடுது. முள்ளொடிக்கும் வீரர்களுக்கு பாம்பு பிடிக்கும் மாணவர்களுக்கும் இந்த பணியை செய்ய சொன்னதன் காரணம் புரியலைங்க. எதிரிகளின் வலிமையை பற்றி நேற்றிரவு பேசிய பேச்சுக்கும் இப்போது செய்து கொண்டிருக்கும் செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஒற்றை கையால் தேக்கனை அடித்து தூக்கும் அந்த வீரர்களை இந்த சிறு முள்ளையும் பாம்பையும் வச்சு தாக்கிட முடியுமா? சிந்திக்க சிந்திக்க குழப்பந்தாங்க வருது அந்த வீரருக்கும் சரி, நம்ம அளவனுக்கும் கீதானிக்கும். இதை வச்சு பாரி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாததான் அவங்களுக்கும் இருந்திருக்கு, இப்போ நமக்கு கூட இருக்குங்க. பாறையில் உட்கார்ந்த பாரி சொல்கிறாரு, முள்ளொடிக்கும் முன் மூக்கனை பிடித்து வாழவா அப்படின்றாரு. முள்ளொடிக்கும் வீரர்களுக்கு அப்போதுதான் தோணுது, சிறுவன் பாம்பை உடனே பிடிச்சிட்டா நம்ம பின்தங்கி விடுவோமே அப்படின்னு மாணவர்களுக்கு தோணுது. அவர்கள் எளிதில் முள்ளொடிச்சு விடுவாங்க, அதற்குள்ளே நம்ம மூக்கனை பிடித்தாகணும் அப்படின்னு 2 பேரும் இப்போது தான் கவனமாக பண்ணுறாங்க வேலையை. ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்ட்டு வேக வேகமாக வேலை நடந்துட்டுருக்கு. வீரர்கள் சடவென ஓடுறாங்க. கவனமாக இல்லைன்னா அது விரல்களை குத்தி கிழிச்சிட்ருக்கோம், அந்த முள் கிழிச்சிரும். அதுவும் இரவு முழுவதும் நனைந்ததால் அவர்களின் விரல்கள் ஊறி போய் வேற இருந்துச்சு இல்லையா, நகங்களின் முனையை வச்சே ஓடிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரோட கை நிறைய ஒடிச்சிட்டு வந்து பாறையில் கொட்டுறாங்க அந்த முள். அந்த முட்களை கொட்டினதும் பாரி வந்து கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துடலாரையா, அவர் நிமிந்து உட்காந்துக்கிட்டு விரல்களால் அப்படி கிளறாரு அந்த முட்களை. மிக நீளமாக இருக்கும் முள்ளையும் நீளமற்று இருக்கும் முட்களையும் ஒதுக்கிட்டு நடுத்தரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவு கொண்ட முட்களை மட்டும் தனியை பிரித்து எடுக்கிறாருங்க. பாரி இதை ஏன் செய்கிறாரு அப்படின்னு கூட அந்த வீரர்களுக்கு புரியலைங்க. 2 பேருமே வந்து அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அளவன்ட்டு இருந்து ஒரு குரல் கேட்குது, கொம்பேரி மூக்கன் கிடைக்கல, கொடி மூக்கன் தான் கிடைச்சிருக்கு, போதுமா இல்லை இன்னும் தேடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அளவன்.
சரி சரி கொண்டு வா, அதன் அளவை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பாரியும் திரும்ப குரல் கொடுக்குறாருங்க. புதரை விலக்கிட்டு அவர்கள் வெளியே வந்தபோது அதன் நீளத்தை பார்த்து வீரர்கள் 2 பேருமே அப்படி விக்கித்து போனாங்க. அந்த பாம்போட நீளத்தை பார்த்து அளவன் அதன் கழுத்தை அப்படி நீளமாக பிடிச்சு வச்சிருந்தாரு. கீதானி அதன் நடுப்பகுதியை பிடிச்சு வச்சிருந்தாரு. கை முழுவதும் சுற்றி சுருண்டு இருந்த அதன் நீளம் பார்க்கவே பயமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பெரிய பாம்பையும் அந்த சின்ன பையன் அசால்ட்டாக பிடிச்சி தூக்கிட்டு வந்திருந்தாங்க. கொம்பேரி மூக்கன் கிடைக்கலையே அப்படின்னு சிந்திச்ச பாரி அந்த பிடிபட்டுச்சு இல்லையா கொடிமூக்கன், அதை கொண்டு வர சொன்னதுக்கான காரணம் அதை நீளத்தை அறியறதுக்காக தான் கொண்டு வர சொல்லியிருக்காரு. நீளத்தை பார்த்துட்டே இருக்காரு. அவர் எதிர்பார்த்ததை விட வயது முதிர்ந்ததாக தாங்க இருந்திருக்குது அந்த பாம்பு. சரி சரி இது போதும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாரிங்க. 2 பேரும் பாறையை நோக்கி அவங்க தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா, தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தனக்கான ஆயுதத்தை பாரி தயார் செய்ய தொடங்கின போது காரமலையின் மேல் விளம்பிலிருந்து எட்டி பார்க்குறாரு. யாரு? கதிரவன்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. நம்ம பாரி இந்த கொம்பேரி மூக்கன் கிடைக்கல அப்படின்ட்டு கொடிமூக்கனை பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அளவனை. அவனும் பிடிச்சிட்டு வந்துட்டான். மற்ற வீரர்களும் முட்களை நிறைய பறிச்சுட்டு வந்தாங்க. அதையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்காரு அந்த முள்ளுகளை. இப்போ இது 2ஐயும் வச்சு வீரர்களை எப்படி தாக்க போகிறாரு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.